go, feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு யூபிஎஸ் பார்த்தோம் கம்ப்யூட்டரோடது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல்லாவரம் சந்தை. இதில் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது ஒரு ஹெச்பி லேப்டாப் ஒன்று பார்த்தேன். ப்ளூ கலரில் செம்மையாக இருந்துச்சு. பக்கத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். டக்குன்னு உடனே அங்கே போய் பார்த்தோன்னே அந்த லேப்டாப் அவர் செக் பண்ணி பார்த்தாரு. கீபோர்டு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஸோ அவர் செக் பண்ணிகிட்டு இருந்தார். நான் என்ன ரேட் என்னன்னு கேட்டேன். 2500 அப்படின்னாங்க. சரி ஓகே, அவர் விருப்பம் இல்லாமல் போயிட்டார். நிறைய லேப்டாப் இருந்துச்சு, ஒரு 2 மொபைல் இருந்துச்சு. அந்த மொபைலில் பார்த்தேன் ஸ்க்ரீன்லாம் உடஞ்சிருந்தது. ஓகே அது வேண்டாம், திரும்பி பார்த்தோன்னே நொறுக்கி வச்சுருக்கான். அதனால் அப்படியே வச்சிட்டேன். அந்த செல்லில் பார்த்தேன். அந்த செல்லு ஓரளவுக்கு இதாக இருந்துச்சு. சரி வாங்க தாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன். ரேட்டு கேட்டேன். 200னாரு. சரி வேண்டாம் நமக்கு எதுக்கு இப்போதைக்கு, யாரும் தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கோங்க, பல்லாவரம் சந்தை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம், இந்த கிளிப்பு ட்ரெஸ்லாம் மாட்டுற அந்த கிளிப்பு பார்த்தோம். நிறைய இருந்துச்சுங்க. 20 ரூபா ஒரு பீஸ், 20 ரூபா தான். நிறைய ஏகப்பட்ட பொருள் இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் இருக்குது. மொபைலெல்லாம் அள்ளி போட்டிருந்தாங்க. டேப்லெட்டு. சரி செக் பண்ணி பார்ப்போம். ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார், என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தேன். எல்லா டேப்லெட்டும் இருந்துச்சு. மொபைல் நம்ம ஸ்டாண்டு, ஏன்டா அந்த மொபைல் ஸ்டாண்டு இல்லை, நம்ம வச்சுக்கிறதே பழைய செல்லு. இந்த செல்லில் தான் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி பார்த்தேன், எவ்வளோன்னு கேட்டேன். 100 ரூபா தான் சொன்னார். ஆனால் வாங்க காசு இல்லை. அதனால் அதை அப்படியே வச்சிட்டேன். டெலிஃபோனு பழைய கால டெலிஃபோன்லாம் இருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த ஸ்டார் ஹோட்டல்லலாம் அந்த மாதிரி டெலிஃபோன் தான் வச்சுருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் தேவைப்படும். லேண்ட்லைன் சாரி. இந்த ஸ்டாண்டு திருப்பி பார்த்தேன். எவ்வளோன்னு கேட்டால் தான் 100 ரூபா சொன்னார். ஏதாவது குறைக்க முடியுமான்னு 80 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. வேண்டான்ட்டேன். சரி அங்கேயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எல்லா டேப்லெட்டையும் பார்த்தேன். அதில் ஒன்று பக்காவாக இருந்துச்சு. அந்த டேப்லெட்டு பார்த்தேன். அது சாம்சங் ஓரளவுக்கு ஒர்க்கு இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன் ஒர்க்கிங்காக என்னன்ட்டு. ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. சரி நெக்ஸ்ட்டு வேண்டாம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நிறைய இருந்துச்சு, செக் பண்ணி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. நம்ம வேறு வாங்கிட்டு போய் ஏதாவது ரிப்பேர் ஆகி அதை வேறு பார்க்கணுமா. இவங்ககிட்ட 1000 ரூபா 500 ரூபா சொல்லுவாங்க. வாங்கிட்டு போய் நம்ம ரிப்பேர் பார்க்குறதுக்கு அது ஒரு செலவாகும். அதனால் யாராவது பேர் பார்ட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்குறதா இருந்தால் வாங்கி இதோட பேர் பார்ட்ஸ் எடுத்து அதில் செட் பண்ணணுன்னா ரீஸ்டோரேஷன் பண்ணிக்கலாம். மற்றபடி இதெல்லாம் நம்ம ஓன் யூஸுக்கெலாம் நம்ம எடுத்து நம்ம வேலை பார்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு செலவு தான். அதுக்கு நீங்கள் ஏதாவது புது ஃபோனே வாங்கிக்கலாம். இல்லைன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே போனீங்கன்னா புது மொபைலே வாங்கிக்கலாம், செகண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். நிறைய இருந்துச்சு பொருட்கள்லாம். பார்க்க வாங்கலாம் தான் இருக்குது, ஆசையாக இருக்குது. ஆனால் கையில் தான் 1 பைசா இல்லை. நெக்ஸ்ட்டு போனேன். நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுக்கு தேவையான 1-2 உதிரி பாகங்கள், அதாவது எலக்ட்ரிக்கல் ஜாமான், அந்த டேப், ஒயர் டேப்பு, ரிமோட் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் இந்த ஏர் ஃபேனு. இப்போல்லாம் வெயில் காலம் தான். இந்த மாதிரி ஃபேன்லாம் வாங்குறதா இருந்தால் நீங்கள் தயவுசெய்து பல்லாவரம் சந்தை வந்துடுங்க. அங்கே தான் பெஸ்ட்டு. 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கி வீட்டில் மாட்டிக்கலாம். 2 மாதம் 3 மாதம் ஓடினா போதும். இப்போ புது ஃபேன்லாம் வாங்கினீங்கன்னா 1500 ரூபா 1200 ரூபா வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம், ஒரு சொன்னேன்ல நான் டேபிள் ஃபேன் இருக்குன்ட்டு. அந்த டேபிள் ஃபேனு, வெட் கிரைண்டரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பாத்திரம், ஜாமான் எல்லாமே இருக்குது. என்ன தேவையோ எல்லாம் வாங்கிக்கலாம். ட்ரிம்மரு, பேச்சுலர்ஸுக்கு மெயின் ட்ரிம்மரு. இந்த ட்ரிம்மர்லாம் எக்கச்சக்கம். இது ஃபஸ்ட்டு வீடியோ தான். நான் செகண்ட் பார்ட் ஒன்று போடுவேன், அந்த வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக அந்த மாதிரி ஜாமான் தான். இது கேமு, சின்ன பிள்ளைகள் நம்ம விளாண்டுருப்போம். அது நான் 10 ரூபா தான் சொல்கிறாரு, 10 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பு இருக்குது, வாட்சு, கிளாக் இருக்குது. ஒரு கேமரா பார்த்தேன். அந்த கேமராலாம் ஒர்த்து இல்லை. நீங்கள் தயவுசெய்து அங்கே போய் கேமரா மட்டும் எதுவும் வாங்கிடாதீங்க. கேமராலாம் உடஞ்சி தான் இருக்கும். தேவையில்லாம போய் மாட்டிக்காதீங்க. இது 300 ரூபா சொன்னாங்க. அது ஆனால் சோனி கேமரா தான். ஆனால் அது ரிப்பேர் பார்க்குறதுக்கே 1000 ரூபா 2000 ரூபா வரும். அது எதுக்கு? அது சும்மா பார்த்தேன் நான், உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி இது பார்த்தேன். நெக்ஸ்ட்டு கரண்ட் அடுப்பு பார்த்தோம். வேறு ஸ்பீக்கர்ஸு, நமக்கு மெயினாக ஸ்பீக்கர்ஸு. நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்பீக்கர் வந்து செலக்ட் பண்ணி வாங்கலாம். ஏன்னா அங்கே வந்து ரேட் ரொம்ப கம்மி. அது இல்லாமல் நம்ம புது ஸ்பீக்கர்லாம் வாங்கினோன்னா இப்போ 3000 ரூபாய்க்கு 2200 ரூபாய்க்குலாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் 4.1 5.1 ஸ்பீக்கர்லாம் குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தோசைக்கல், அதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது தோசைக்கல். அது செகண்ட் ஹேண்ட்ஸு கிடையாது. நெக்ஸ்ட்டு பாத்திரம் ஜாமான், நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஜாமான்கள்.
இந்த ஃபேன் வந்து 300 தான் சொன்னார். ஒர்க்கிங்கு போட்டு பார்த்தாரு, ஒர்க்கிங் தான். பேக் இருக்குது செகண்ட்ஸில் ட்ராவல்ஸ் போனோன்னா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹெட்செட் எடுத்தேன். அந்த ஹெட்செட் வந்து 100 சொன்னார். அது எப்படின்னா காதில் மாட்டுற மாதிரி தான் இருக்குது. அது சைடில் நம்ம ஹெட்ஃபோன் மாதிரி இல்லை. இது வந்து நார்மலு நம்ம காதில் சைடில் மாட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி செக் பண்ணி பார்த்தேன், ஒர்க்கிங் தான். எவ்வளோத்து குறைப்பீங்கன்னு? 70 ருபீஸ் தாங்க அப்படின்னா. இல்லைங்க இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, இருக்கட்டும், நம்ம யூடியூப் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், நம்ம நண்பர்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை பார்த்து வீடியோ எடுத்தேன். மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. 1-2 பேர் எடுக்கவே விடலை. இருந்தாலும் இந்த மாதிரி கடைகளில் போய் நம்ம வீடியோ எடுக்கும்போது அவங்களே எடுத்து போடுங்க அப்படின்னாங்க. சரி, அதனால் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நண்பர்களே, இப்போ நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. சென்னையில் உள்ள ஃபேமஸான ஏரியா எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 டைம் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ஆல் பட்டனை கொடுங்க, அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம ஹெல்மெட்லாம் இருக்குங்க. ஹெல்மெட் வந்து 300-200 தான். பழைய ஹெல்மெட்டு தான். ஆனால் மோஸ்ட்லி 1 டைம் 2 டைம் யூஸ் பண்ணது தான். இந்த மண்ணெண்ணெய் அடுப்புலாம் நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேச்சுலருக்கு நல்லா செட் ஆகும். டீசல் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேப்டாப் பார்த்தேன், 1800 சொன்னார். சரி திறந்து பார்ப்போமேன்னு திறந்து பார்த்தேன். எல்லாமே ஒர்க்கிங் தான், நல்லா தான் இருந்துச்சு. கீபோர்டு எல்லாமே ஒர்க்கிங்கு. உங்களுக்கு அந்த வெயில் அடிக்கிறதுனால உங்களுக்கு தெரியல ஸ்க்ரீன் ஆன் ஆனது. பட் எல்லாமே ஒர்க்கிங் தான். டச்சு செக் பண்ணி பார்த்தேன், டச்செலாம் ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வாங்குறதா இருந்தால் நீங்கள் லேப்டாப்பு செகண்ட்ஸில் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும் எப்படி வாங்கணும், எந்தெந்த ஸ்டோரேஜ் எப்படிலாம் இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் லேப்டாப் சார்ஜரு ஏதாவது மிஸ்ஸிங் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து வாங்கிக்கலாம். லேப்டாப் சார்ஜர்லாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் சாமி அறை, அது 2000 சொன்னாங்க. நான் அதை பார்க்கல. திருப்பி ஒரு செல்லு பார்த்தேன் விவோவில். அது வந்து ரிப்பேர் பார்த்தேன்னா ரீஸ்டோரேஷன் பண்ணால் செல்லு ஒர்க் ஆகும். மேலே டிஸ்பிளே காம்போ மட்டும்தான் உடஞ்சிருக்கு. வேறு சார்ஜரு, வாட்ச் சார்ஜரு, அதுக்கப்புறம் சோலாரு, புக்ஸு நீங்கள் ரீடிங் பண்ணுறவங்களாக இருந்தால் புக்ஸு நிறையா இருக்குது. புக்ஸ்லாம் வந்து வாங்கலாம். லைட்டிங் பார்த்தீங்களா, லைட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபேனு, வாட்ரு பாட்டில்லாம் நீங்கள் ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கும்ல ஸ்டீலில், அது குறைஞ்சது கடையிலலாம் 250 300 வரும். இங்கே 100 50 தான் சொல்கிறாங்க. அதையும் செலவு எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோ குறைச்சிக்கலாம். இது வந்து கேமரா லென்ஸு. நானும் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஓகே தான், அது இந்த கிராச்சும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து இந்த கார்பன்டர் யூஸ் பண்ணுறது, இந்த ரம்பம், இது வந்து டிஸ்க்கு. நம்ம அவங்க இந்த ஸ்டூடியோக்காரங்களாம் தெரியும், நமக்கு இதை பற்றி தெரியாது, அவங்க தான் பார்த்து வாங்கலாம். அதுக்கப்புறம் ஹேர் ட்ரிம்மரு கேர்ள்ஸுக்கு உண்டானது. வேறு இந்த இது HDMI, இது கேமரா உள்ள அல்ட்ரா HD இது தான் கன்வெர்ட்டர்னு நினைக்கிறேன். இது ஒர்த்து தான். இன்னொன்று பார்த்தேன், அந்த இது இதை விட சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் புதுசு மாதிரியே இருந்துச்சு. அந்த இது ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. அந்த இருக்குல்ல, இது தான் ரொம்ப நீட்டாக இருந்தது. அது அவுட்புட்டுன்னு போட்டிருக்கு, அது என்ன ஏதுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பென் டிரைவர், மெமரி கார்டு போடுறது, அதெல்லாம் நிறைய இருந்தது. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் டேரெக்டாக வந்து என்ன ஏதுன்னு பார்த்து. இது வந்து என்னைக்கு நம்ம இந்த சந்தை திறந்துருக்கோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அதாவது ஒன்லி ஃப்ரைடே. நீங்கள் மார்னிங் வந்து ஒரு 6 o'clock போனீங்கன்னா புது பொருள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம ரேட்டு பார்த்து பேசிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் மெயினான பொருள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மார்னிங் தான் போகணும். அப்படின்னா தான் உடனே கிடைக்கும். அதனால் உடனே வாங்கிக்கலாம். ஆனால் பொருளை நீங்கள் விலை கம்மியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட் 9 மணிக்கு போங்க. என்ன ரேட்டு கேட்குங்களோ தந்துடுவாங்க கையில். அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நிறைய பொருள் இந்த இதெல்லாம் பார்த்தோம். அடுப்பு இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் வாங்கினோன்னா அவன் கோச்சிக்கிடுவான். ஒவ்வொரு ரேட்டாக கேட்டுட்டு இருந்தோன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளோட விலையை மட்டும் சொல்லுங்க, கரெக்டாக ரேட்டு சொல்லுவாங்க. மற்றபடி அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கே தெரியும். இதை பார்த்தா இதை வாங்கணும்னு தோணும், அதை பார்த்தா அதை வாங்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸு, ரிம்மு, 2 லேப்டாப்லாம் எக்கச்சக்கம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா துணி, செகண்ட்ஸ் துணி தான், ஆனால் ஓரளவுக்கு ஒர்த்து. நம்ம அந்த ஹிந்திக்காரங்களாம் வருவாங்கள்ல, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது
நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூடூத்து ஹெட்செட் இருக்குது, ஒயர் ஹெட்செட்டு இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. மவுஸ் இருக்குது, ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் யூபிஎஸோட அந்த ஃபேனு, வாட்ச்சு, ஒரு லேடிஸ் வாட்ச் இருந்துச்சு, ஒர்த்து நல்லா இருக்குது, நல்லா கட்ட 50 ரூபா. இந்த ஆம்பிளிஃபையரு, சோலாரு எல்லாமே இருந்துச்சு. கேட்டேன். ஒரு டிவி இருந்துச்சுங்க, ஒரு எல்இடி டிவி. நீங்கள் டிவி ஏன்னா மோஸ்ட் இங்கே வந்து செக் பண்ணலாம். இதுக்கு இடையிலே ஒரு கடை இருக்குது, அந்த கடையை நான் 2வது வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது 2வது வீடியோவில் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரு, இது கேம் விளாட்ற சின்ன பிள்ளைங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஹெலிகாப்டர் பார்த்தேன். அது ரிமோட் கண்ட்ரோலோடு சேர்ந்து இருந்துச்சு. வாங்கலாம், பேட்ரி போட்டால் ஒர்க் ஆகுனாரு. ஆனால் அந்த அளவுக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் பேட்ரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மோஸ்ட்டாக நீங்கள் ஒரு மொபைலு இல்லை ஏதாவது ஒரு ஹெட்செட்டு ஏதோ ஒரு ஏர்பாட்ஸோ ஏதாவது வாங்குறதா இருந்தால் நீங்கள் பவர் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா பவர் பேங்க் எடுத்து போங்க. எடுத்து போய் அங்கே போய் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அதுதான் பெஸ்ட்டு. சிசிடிவி கேமரா இருந்துச்சுங்க, ரேட்லாம் கம்மி தான். அதுக்கப்புறம் டிஸ்க்கு, ஒய்ஃபை கன்வெர்ட்ரு, ஸ்பீக்கர்ஸு, வேறு என்ன இருக்குது, செல்லு, பட்டன் செல்லு அந்த காலத்தை பார்த்தோம். ஒரு ஏர்பாட்ஸ் பார்த்தேன். அது வந்து அந்த இது மெயினில் புதுசே ஒரு 300 தான் வரும், 200 300 50 தான் சொன்னார். இது ஒரு சின்ன ஒரு டேப்பு இதை பார்த்தேன். இது வந்து நம்ம வெப் கேமரா, அதாவது மோஸ்ட்லி காரில் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா ஒர்க்கிங்கு சூப்பராக இருந்துச்சு. பைக்கில் போட்டு நான் செக் பண்ணேன், அந்த யூபிஎஸ் கேபிளில் போட்டு லைட்லாம் இருந்துச்சு. அது நீங்கள் கேப் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. 100 தான் சொன்னார். 100 கொடு தம்பி அப்படின்னாரு. ஓகே தான். கேமரா அந்த லென்ஸ் ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை, ஒர்க்கிங் தான். 100 தான் சொன்னார். ஓகே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டேன் நானும். பட் அந்த ஒரு டிவி பார்த்தேன். 300 கேட்டாங்களாம் யாரோ. அவரே டென்ஷனில் இருந்த, என்னப்பா எப்படிப்பா 300 கொடுக்க முடியும் அப்படின்னாரு. சரி ஓகே கொடுங்க. அது என்ன ரேட்னா, ஒர்க்கிங்காக என்ன ஏதுன்னு கேட்டேன். ஒர்க்கிங் தான் தம்பி, பார்க்குறதா நீங்கள் செக் பண்ணி வாங்கிட்டு போங்க அப்படின்னாரு. உங்களுக்கு தேவையானாரு. எனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு. இது பாங்க அது என்னதோ சொல்லுவாங்களே டாக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, அதுவும் கம்மி தான். அது 200 தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சிசிடிவி 2 இருந்துச்சு. அவ்வளோதான். வேறு என்ன, டிவியை கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். 300 வாய்ப்பு இல்லை தம்பி, குறைச்சிக்க வாங்க முடியாது, வாங்குறதா தான் சொல்லுங்கள் பேசிக்கலாம் அப்படின்னாரு. சரி ரைட்டு, அங்கேருந்து வேறு கடையை பார்ப்போன்ட்டு அப்படியே பார்த்தேன். அதில் ஒரு 3 செல்லு மொபைல் வச்சுருந்தாங்க, அதை பார்த்தேன். அது ஒர்க்கிங் செல்லாம் எல்லாமே. ஒரு கேமரா எடுத்தேன், கேனான் நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்களே பாக்ஸோடன்ட்டு. அதுக்கு ஒரு ஸ்டாண்டை பாருங்களேன், நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டாண்டில் அந்த கேமராவோட டச்சப் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் கேட்டேன், பேட்ரி இல்லைப்பா, பேட்ரி இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. ஆனால் ஒர்க்கிங் தான், நியூ பீஸு அப்படின்னாங்க. நியூ பீஸுன்னு சொல்லாதண்ணே, பழசு தான், பழைய மாடலு, ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும்தான். என்ன ரேட்டுக்கு தருவீங்க அப்படின்னேன். 400 கொடுப்பா அப்படின்னாங்க. 400லாம் செக் பண்ணி பார்க்காம எப்படி நான் வாங்குறது அப்படின்ட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூலர், அதாவது ஒரு ஜப்பான் மாடல் கம்பெனி. இது ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் என்ன எடுக்கலை, ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னாரு. அதான் அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்ததில் அவரே செக் பண்ணி பாருங்களேன், ஆன் பண்ணுறது காற்று வருதான்னு நானும் செக் பண்ணி பார்த்தேன். காற்று சூப்பராக வருதுங்க. கூலிங்காக வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாமா, 5 லிட்டர் ஊற்றலாமா. ஆனால் நல்லா வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வாங்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு, காசு தான் இல்லை. அவர் ரொம்ப செக் பண்ணுறாரு பாவம். இப்போ இன்னொரு நம்ம நண்பர் ஒருத்தர் இது ஆப்பிள் கனெக்டரு, ஒய்ஃபை கனெக்டரு செக் பண்ணிகிட்டு இருந்தார். சரியான வெயிட்டு, பக்காவாக இருந்துச்சு. ஆனால் ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரில. அவர் மாடல் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருந்தார். நானும் அவர் கூட பார்த்துக்கிட்டே இருந்தேன். நம்ம அண்ணன் தான் சேனல் நேமை சொன்னேன், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாப்புல, சப்போர்ட் பண்ணாப்புல, வீடியோ பார்ப்பார் கண்டிப்பாக. அவர் பார்த்துட்டு இல்லை வேண்டாம்ப்பா நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு வச்சுட்டு போயிட்டாப்புல. இது நம்ம டெம்பர் கிளாஸ் பார்த்தேன், நிறைய இருந்துச்சு. ஆனால் நம்ம செல்லு சப்போர்ட் ஆகிறத பார்த்து தான் எடுக்கணும்.
கரண்ட் அடுப்பு, சின்ன சின்ன டூல்ஸு, வாட்ச்சு ரிப்பேர் பண்ணணும். ஆனால் வாட்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அள்ளி போட்டிருக்காங்க. மோட்ரு பாருங்கள், வாட்ரு மோட்ரு. ஆமாம், நண்பர் திருப்பி பார்த்துட்டு தான் இருக்கார், ஆனால் வாங்க மாட்டேங்கார். சரி, எதுக்கு அவ்வளோ தூரம் இதை வாங்கினாலும் எப்படியும் 1000ரூபா 800ரூபா சொல்லுவாங்க கண்டிப்பாக. நம்ம வீட்டில் வாங்கிட்டு போய் எடுக்கலன்னா என்ன செய்ய? அதனால் நான் வேண்டானே அப்படின்ட்டு வந்துட்டோம். அந்த ப்ளூடூத் மைக்கு அதையும் பார்த்தோம், ஓரளவுக்கு ஒர்த்து இல்லை. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கே வச்சிட்டேன். நிறைய இருந்துச்சு. கேமரா, பழைய மாடல் கேமரா, வேறு அந்த ஸ்பீக்கர், இது ப்ளூடூத் ஸ்பீக்கரு, மொபைல்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. உலக உருண்டை, அப்பா உலக உருண்டை, அதை ஒரு சுற்றுவோம். சுற்றியாச்சு. வேறு என்ன இருக்குது? மொபைல்லாம் நிறையா இருக்குது. அதில் ஒரு மொபைல் எடுத்து பார்ப்போன்ட்டு பார்த்தேன். அது மொபைல் இல்லை, அது ஏதோ ஸ்கேனர் போல். இதே ஏன்டா அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அங்கனே வச்சாச்சு. திருப்பி மொபைல் ஆப்பிள் போடுறா, ஆப்பிள் இது பார்த்தேன், நல்லா ஒர்க்கிங்க சூப்பராக. அந்த ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட உடஞ்சாலும் சரி, அந்த சைடில் உள்ள அந்த ஷைனிங்லாம் பக்காவாக இருக்கும்ப்பா. அதுதான் அந்த ஆப்பிள் ஐஃபோனோடது. கேட்டேன், 200ரூவா கொடுங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னா. 200ரூவாய்க்கு ஒன்றுமே இல்லையாண்ணே அப்படின்னு. 200ரூவா தான்ப்பா, 200ரூவா இருந்தால் எடுத்துப்போங்க அப்படின்னா. சரி ஓகேன்ட்டு அங்கேருந்து திருப்பி அப்படியே கிளம்புவோம். வேறு கடையை பார்த்தோம், ஏகப்பட்டது. ஃபஸ்ட்டு ஒரு பொருள் பார்த்தோன்னே வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேருந்து கடைசி வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டு போங்க. ரிட்டர்ன் வரும்போது போகிற இடத்துல ஃபுல்லாக நீங்கள் விசாரிச்சுட்டே போங்க. உங்களுக்கு பிடிச்சது எது வேணுமோ அதெல்லாம் பார்த்துட்டே போங்க. கடைசி வரைக்கும் போயிட்டு எங்கே ரேட்டு கம்மியாக கொடுத்தாங்களோ அங்கே வாங்குங்க. சப்போஸ் அங்கே கொடுக்கல அப்படின்னா எந்த கடையில் பேசுனீங்களோ அந்த கடைக்கு வந்து வாங்கிட்டு போயிருங்க. இதுதான் மேட்ரு. அந்த கேமரா ஏர்பாட்ஸை பாருங்கள் எத்தனை வச்சுருக்கான்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் கிட்ஸு விளையாட்டு ஜாமான்லாம் நீங்கள் ஒரு குழந்தைக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கினோம் அப்படின்னா அங்கே வந்து வாங்குங்க. அனாவசியமாக நம்ம கடையில் போய் 300ரூவா 200ரூவா செலவழிக்கிறதுக்கு எப்படினாலும் நம்ம குழந்தைங்க வாங்கி உடைக்கத்தான் போகிறாங்க. அது உடச்சி ஒரு மூலையில் தான் போய் சேரப்போகுது. இதுக்கு நீங்கள் எங்கே வந்து இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா அது 30ரூவா 40ரூவா தான் சொல்லுவான். வாங்கினா ஒரு 2-3 பொருள் எடுத்திங்கன்னா குழந்தைங்க அதில் சந்தோஷமாக விளாண்டுக்கிட்டு இருக்கும். அது கடைசி திருப்ப முக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் மேக்ஸிமம் என்னோடய குழந்தைக்கெலாம் நான் அங்கே தான் வாங்குவேன். பாருங்கள் எவ்வளோ ஜாமான் இருக்குன்ட்டு. குழந்தைய கூப்பிட்டு வந்து காமிங்க, சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர் கேனது, சின்ன சின்ன மொபைலு. அங்கே பாருங்கள், காரை பாருங்கள், அவர் தான் அடுக்கி வைக்காரு. சூப்பராக தான் இருக்குது. இங்கே வர்றது நிறைய நாள், ரொம்ப நாள் நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சி. இங்கே பாருங்கள், டிக்கி டாக்கு வாய்ஸ் ரெக்கார்டு கேமரா இல்லை சாரி, வாய்ஸ் ரெக்கார்டு அருமையாக இருந்துச்சு. ரேட்டு கேட்டால் 600ரூவாண்ணா. எப்போ ஒரு பீஸே 600ரூவாங்க, டபுள் பீஸே 900 ரூபாய்க்கு தான் விற்றுட்ருக்காங்க அப்படின்னேன். இல்லைப்பா குறைக்க முடியாதுண்ணா, சரி நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாத்திரம் ஜாமான், அடுப்பு ப்ரொஜெக்டரு, எக்கச்சக்கமாக இருக்குது பொருள்லாம். தலை சுற்றிடும் எல்லா பொருளையும் பார்க்கும்போது. ஏன்னா என்ன வாங்கினோன்னே தெரியாது. நம்ம ஒன்று நினச்சி போவோம், அங்கே போனோங்கன்னா வேறு எதாவது தான் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி இருக்குது. மோடம் சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வோடஃபோன் விஏ வச்சுருந்தா செட் ஆகணும் கண்டிப்பாக. அது ஏதோ புதுசாக இருந்துச்சு, அப்படியே வச்சிட்டேன். வாட்சோட ரோப் இருக்குது அந்தது. அதுக்கப்புறம் மைக்கு, அப்படியே மொபைலோட ஜாயின் பண்ணுற மாதிரி மைக் இருந்துச்சு. செக் பண்ணி பார்க்கலாமான்ட்டு ஒரு வீடியோ எடுத்து பார்த்தேன். ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி தெரில. சரி ஓகேண்ணா, அப்போ நான் எவ்வளோ கேட்டேன்? 50 ரூபா தான் சொன்னார், வேண்டான்ட்டேன். அதுக்கப்புறம் ஜாப்ரா, இந்த இது பழைய கம்பெனி தான், ஆனால் ஒர்க்கு ஆன் ஆகுது. 2 சைடு ஒர்க்கு. ஆனால் ஒரு சைடு நான் ஆன் பண்ணி பார்த்தே கேட்கல. சூப்பராக இருந்துச்சு. நல்லா பிளாக் கலர்லாம், நல்லா வெயிட்டு. 150 தான் சொன்னாப்புல. ஜாப்ரா ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா சூப்பராக சிம்பிளாக. அங்கே பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகுது. ஒர்க் ஆகுமா இல்லையான்ட்டு செக் பண்ணி பார்த்தேன்.
சரி நல்லா தான் இருக்குது ஓகே அப்படின்னா நான் யாருக்கும் பிடிச்சா வந்து வாங்கிக்கோங்க. ஏர்பாட்ஸ்லாம் 2 பொருள், அதுவும் இல்லாமல் பவர் பேங்க் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. பவர் பேங்க் இருந்தால் தான் பெஸ்ட்டு. பார்த்தீங்களா ஆனாக இருக்குது. வாட்ச் ஒன்று பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு நல்லா இருந்துச்சு. மொபைல் ஸ்டாண்டை பார்த்தீங்களா காரில், அதுவும் நல்லா இருக்குது. இந்த வாட்ரு கேனு, டாய்ஸ்லாம் இருந்தது, ரிமோட் கார் மாதிரி நிறைய இருக்குது. சரி ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோ இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ தான். இதில் மேக்ஸிமம் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த செருப்புலாம் நம்ம ஷூ இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக தான் சொன்னாங்க. ஆனால் என்ன பிராண்டடுங்காங்க, பிராண்டட் ஷூ பூமன்னா அடிடாஸு இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரேட்டு கொஞ்சம் 500 400 சொல்கிறாங்க. புதுசு வந்து 1000 வரும், வாங்கிக்கலாம். கருவாடு, அதுக்கப்புறம் இது நம்ம ஜங்ஷன் பாக்ஸு 100 தான் சொன்னான். அடிக்க வச்சுருக்கான் மழை போல். நைட்டுக்குள்ளே விற்றுருங்க கண்டிப்பாக. இவ்வளோ பாக்ஸ் இருந்தாலும் நைட்டுக்குள்ளே விற்றுரும். மக்கள் அவ்வளோ வராங்க பல்லாவரம் சந்தைக்கு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுங்கள். சரி கைஸ், கம்ப்யூட்டர் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.